தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் மீண்டும் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ண தொடங்கியிருக்காங்க இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள். பிஜேபியோட ஓட் பேங்க் அதிகரிச்சிருக்கிறத பார்த்து திமுக ஆதரவு பத்திரிகையாளராக இருக்கிற மணி கூட கதறி இருக்காரு. 10 இடங்கள்ல பிஜேபி அலையன்ஸ் செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு. இட்ஸ் சீரியஸ் டெவலப்மெண்ட். அண்ணாமலை அவர்களை வீழ்த்துவதற்காக திமுகவோட சேர்ந்து அதிமுக பார்த்தா அண்டர் கிரவுண்ட் வேலைகளை எல்லாம் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததிலிருந்து தமிழக கொத்தடிமை மீடியாக்களோட ஒட்டுமொத்த கவனமும் அண்ணாமலை அவர்கள் மீது தான் இருக்கு. அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி பல்வேறு அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிட்டே வர்றாங்க. கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கே இல்லைப்பா, அண்ணாமலை அவர்களை மக்களே வீழ்த்திட்டாங்கப்பா, அப்படி இப்படின்னு பல்வேறு கதைகளை அடித்து விடுறாங்க. ஆனால் இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வீழ்த்தப்பட்டாரா வீழ்ந்தாரா அப்படிங்கிற கேள்விக்கு டேட்டாவை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு அதிமுக திமுகவோட அண்டர் கிரவுண்ட் வேலையால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு புரியும். ஏன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 3,80,000 ஓட்டு கிடைக்குது. அந்த நேரத்தில் அதிமுக வெற்றி பெறுது. அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 4,30,000 ஓட்டு கிடைக்குது. அதே சமயத்தில் திமுக அங்கே பெற்ற ஓட்டு எவ்வளோ தெரியுமா? வெறும் 2,17,000 ஓட்டு மட்டும்தான் திமுக கோயம்புத்தூர் தொகுதியில் பெறுது. ஆனால் 2024 தேர்தலை பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாக இருக்கும். 2024 தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,68,000 வாக்கு திமுக வாங்கியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் 4,50,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் 2014 4,30,000 ஓட்டு வாங்கின அதிமுக வெறும் 2,36,000 ஓட்டு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டே காணோம். அவங்க ஓட்டு எங்க போச்சுன்னே தெரியல. இத்தனைக்கும் அதிமுக கொங்கு மண்டலத்தில் பயங்கரமான ஒரு கட்சியா இருக்கு. கொங்கு மண்டலமே எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதிமுக. அண்ணாமலை அவர்கள் அங்கே வேட்பாளராக வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே கடுமையாக களப்பணியை தொடங்கினாங்க. திமுகவும் ஒரு பக்கத்து கடுமையாக களப்பணி தொடங்கினாங்க. ஆனால் அங்கே களப்பணியெல்லாம் அவங்க தொடங்கி கொஞ்ச நாளானதும் அதிமுகவுக்கு அங்கே கள நிலவரம் தெரிய வருது. நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற போறாருன்னு தெரிஞ்ச உடனடியாக இவங்களுடைய வேலையை அப்படியே ஸ்லோ பண்ணி அவங்களுடைய அந்த கேடர்ஸ் அந்த பொறுப்பாளர்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க, நமக்கு நம்ம வெற்றி பெறணும்னு கூட கிடையாது, அண்ணாமலை அவர்களை வீழ்த்தணும். ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைக்கே பெரிய முற்றுப்புள்ளி வச்சிரும். அதனால அண்ணாமலை அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட கைகோர்த்து வேலை பார்த்துருக்காங்க. நிறைய பேர் அதிமுகவில் தீவிரமாக இருக்கிறவங்க கூட அண்ணாமலை அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுடைய ஒட்டுமொத்த பவர் செக்டரையும் கோயம்புத்தூரில் கொண்டு இறக்கிட்டாங்க. மினிஸ்டர்கள் பல பேர் அங்கே வேலை பார்த்தாங்க. குறிப்பாக முதலமைச்சருடைய மருமகன் அங்கே ரூம் போட்டு தங்கி வேலை பார்த்தாப்புல. இப்படி எல்லா வேலையும் முடிச்சு மக்களுக்கு இறுதியாக அவங்களுடைய வேலையை காட்டியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு 1000 அப்படின்னு கொடுத்ததாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் சொல்கின்றன. இப்படி இவங்க பணம் கொடுக்கறத பார்த்த பிஜேபி தொண்டர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க, நம்மளும் பணம் கொடுக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட சொன்ன உடனே அப்படிப்பட்ட வெற்றியே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மறுத்திருக்காரு. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிகள் கோயம்புத்தூர்ல முன் வந்திருக்கின்றன. நிறைய பேர் நிறைய தேச நலன் சார்ந்தவங்க நிறைய பேர் முன் வந்திருக்காங்க. நாங்க செலவு பண்றோம், உங்களுடைய வெற்றி முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் முன் வந்தோம். அண்ணாமலை அவர்கள் அதை தீவிரமா மறுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஓட்டே எனக்கு தேவையில்லைன்னு மறுத்திருக்காரு. இதனால தான் அண்ணாமலை அவர்களை இவங்களால வீழ்த்த முடிஞ்சது. இவங்க நேர்மையா இந்த 2 கட்சிகளும் உண்மையா அங்க போட்டியிட்டு பணமே யாருக்கும் கொடுக்கலனா அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி மிக பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும். ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு விழுந்திருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் கோயம்புத்தூருக்கான வளர்ச்சிக்கான விழுந்த ஓட்டு, தேச நலன் சார்ந்த ஓட்டு, உணர்வு பூர்வமான ஓட்டு, விலைக்கு வாங்க முடியாத ஓட்டு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அக்ரஸிவாக கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டு அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே விழுந்திருக்கு. அடுத்து இவங்க இங்கே இருக்கிற மீடியாக்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா,
அண்ணாமலை அவர்களால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம்லாம் ஏற்படலப்பா, ஒண்ணுமே ஏற்படலை அப்படின்னு கதைகளை அடிச்சு விடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அண்ணாமலை அவர்களுடைய கடுமையான உழைப்புக்கு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய கட்சியாக, மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்குது. 2019 தேர்தலில் 3 விழுக்காடு மட்டுமே வாங்கிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 11 விழுக்காடுகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியோட ஓட் பேங்க் இருக்கு. அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா 18 விழுக்காடை தாண்டி இருக்கு. இது மிகப்பெரிய சாதனை. ஒரு 2 மடங்கு இல்ல, 3 மடங்கு இல்ல, 4 மடங்கு ஓட்டை பாரதிய ஜனதா கட்சி நெருங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியோட சேர்த்து 10 இடங்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. குறிப்பா எந்தெந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சென்னை, சவுத் சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி, திருநெல்வேலி, வேலூர், திருவள்ளூர் மற்றும் தருமபுரி. இந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் அவங்களுடைய கூட்டணியும் சேர்த்து 2வது இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது. இப்படி பிஜேபியோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறத கண்டு திமுகவோட ஆதரவு பத்திரிகையாளராக இருக்கிற, பிஜேபி எதிர்ப்பாளராக இருக்கிற, மோடி எதிர்ப்பாளராக இருக்கிற பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட கதறி இருக்காரு. 10 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு, இது சீரியஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு அவரே புலம்பியிருக்காரு. 10 இடங்கள்ல வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு. இட்ஸ் a serious development. 10 இடங்கள் பிஜேபி 2வது வந்திருக்கு. அதிமுக இதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு அதிமுகவுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. நிச்சயமா இது வந்து ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட். அதிமுக தலைமை இது குறித்து தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும். இல்லைனால் வந்து அதிமுகவுக்கு மிக இந்த விஷயத்துல திமுகவும் கவனம் செலுத்தணும். 10 இடத்துல பிஜேபி அலையன்ஸ், பிஜேபி அலையன்ஸ்ல பாமக தவிர வேற கட்சிகள் பெருசா கிடையாது, இல்லைனா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு திமுகவுக்கும் மரண எச்சரிக்கை கொடுத்திருக்காரு மணி அவர்கள். இது ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட். அதிமுக கவலைப்பட வேண்டிய விஷயம், திமுகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்ல, 1972க்கு பிறகு ஒரு தேசிய கட்சி இந்த திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்காம இரட்டை இலக்க வாக்குகளை பெறுவது இதுவே முதல் முறை. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில எந்த மாற்றமும் ஏற்படல, அவரால் ஒண்ணுமே இங்க மாறல அப்படின்னு கதைகளை அள்ளி விடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு அண்ணாமலை அவர்கள் மீது. அண்ணாமலை அவர்கள் வந்து டேட்டாவோட பேசுறாரு, நம்மளுடைய அக்கப்போர்கள் மக்களுக்கு தெரியற மாதிரி பேசுறாரு. அதனால அவர் எப்படியாவது மாத்திரமையா அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியும் நினைச்சாங்க, தேர்தலுக்கு அப்புறமும் இதே வேலையை தான் இங்க இருக்க கட்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்ற நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. அவர் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை பெற்ற ஒரு தலைவராக கூட இருக்காரு. அவர் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்தோன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருமளவு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்முறை நமது மக்களின் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் செல்ல முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் வருங்காலங்களில் உங்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற எங்களின் உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நாட்டின் வளங்களையோ சாமானிய மக்களின் வரி பணத்தையோ சுரண்டாமல் ஒரு அமைச்சர் மீது கூட ஒரு சின்ன ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் நல்லாட்சியை கொடுத்ததெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பெருமை. மேலும் நாட்டோட உட்கட்டமைப்புக்கு மிகப்பெரிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி எடுத்திருக்காரு. நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளை மீண்டும் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் அறிக்கையை சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கை மூலமாக அண்ணாமலை அவர்கள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஊட்டியிருக்காருன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம மீண்டும் தமிழக அரசியல்ல தான் தொடர போறேன், மீண்டும் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உழைக்க போகின்றேன் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு. நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏறுமுகமே தவிர இறங்கு முகமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்கின்ற பாடம். நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.